நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சின்ன கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அதை ஒரு நிமிஷம் முதல்ல படிச்சிடுறேன். இந்த பொள்ளாச்சி ஹாரர் வீடியோ சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். அதாவது ஒரு நண்பர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்ல அந்த 200 பொண்ணுங்க மூஞ்சியவும் காமிக்க சொல்லுங்க. எங்களை மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற கன்னி பசங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறோம். டேமேஜ் ஆன பீஸை நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க இங்கே ஆம்பளைங்க ஒன்றும் தியாகிங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆம்பளைங்க மேலேயே படியப்பட வேண்டியது. அபிராமி பற்றி எந்த பொம்பளைங்களாவது பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட், இன்னும் ஏகப்பட்ட கமெண்ட். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதை படிக்க முடியல. ரொம்ப அழகான தமிழ் சொற்கள்லாம் பயன்படுத்திலாம் எழுதியிருக்கிறாங்க. ரைட், இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நேற்று மாலை நான் ஒரு லைவ் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா, டோன்ட் ஷேர் பொள்ளாச்சி ஹாரர் வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப அதிகமான முறையில் பகிராதீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், களவியல் வக்ரபுத்தியுடைய ஆண்கள் இந்த காணொளி காட்சியை மேலும் பெண்களை சீரழிப்பதற்கும் அவர்கள் சீரழிவதற்கும் பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ காரணமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பகிராதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சின்ன ஒரு லைவ் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். அது நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்க. சில பேர் அதுக்கு அந்த கருத்துக்கு முரண்பாடும் தெரிவிச்சிருந்தாங்க. சில பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த சோசியல் மீடியாவில் உள்ளே போய் இது பற்றின விஷயங்களில் யாரெல்லாம் என்னென்ன பதிவுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கப்படும் போது எனக்கு கிடைத்த சில கருத்து பதிவுகள் தான் இந்த கருத்து. கிட்டத்தட்ட இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வக்ரபுத்தி தான். அதை என்னையும் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாக்கிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய கருத்துரிமைக்குள்ள நான் தலையிட விரும்பல. அவங்க கருத்தை அவங்க பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு மீடியாங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய கைக்கும் வந்துருச்சு. அவங்களுடைய ஃபோனே மீடியாவாக மாறிடுச்சு. ஸோ இது அவங்களுடைய கருத்து. ஆனால் நான் சொன்ன அந்த வக்ரபுத்தி, களவியல் வக்ரபுத்தியுடைய ஆண்கள் மேலும் பெண்களை சீரழிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை பயன்படுத்திருந்தேன் பார்த்தீங்களா. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களும் அதை இங்கே முன்னிறுத்தி சொல்றதுக்காக தான் நான் இந்த கமெண்ட்ஸை இங்கே நான் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒழிய, பட் இதற்குள்ளேயும் இன்னொருத்தருடைய ஒரு விஷயத்த ஷேர் பண்ணக்கூடிய வக்ரபுத்தி எனக்கும் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னையும் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உட்படுத்துறேன். இந்த பொள்ளாச்சி ஹாரர் வீடியோ சம்பந்தமா நம்ம டிவியில், சேட்டலைட் சேனல்ஸில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், இன்னும் மற்ற வலைதளங்களில் மங்கலான அந்த படமாக இருக்கட்டும், அதில் கேட்கக்கூடிய அந்த சத்தமாக இருக்கட்டும், இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உண்டாக்கியிருக்குன்னு தான் அப்படி தான் சொல்லுவோம். ஒருவேளை இது நம்ம பொண்ணாக இருக்குமோ, ஒரு அண்ணனுக்கு இது ஒரு நம்ம தங்கச்சியா இருக்குமோ, இல்லை ஒரு தம்பிக்கு இது வேற ஒரு நம்ம அக்காவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பதட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இது அந்த பொண்ணு குரல் மாதிரி தானே கேக்குது, இது நம்ம இந்த 3வது வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குமே அந்த பொண்ணு குரல் மாதிரி தானே அது கேக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வகையில ஒரு பெண் துணிச்சலாக கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கள் மேல, அந்த தவறு செய்த நபர்கள் மேல பாத்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு காவல்துறை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. வக்கீல்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நபர்களுக்காக நாங்க வாதாட மாட்டோம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தான் நாங்க பாத்தீங்கன்னா வாதாடுவோம், தயவு செஞ்சு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ தயவு செஞ்சு உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த விசாரணையில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இன்னும் பாதிக்கப்பட்ட 200 பெண்களுடைய நிலைமை என்னென்ன மாதிரி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு இன்னும் தெரியல. அது நம்ம அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா வெளியில வரணும். எல்லாவற்றுக்கும் மேல இந்த பெண்களினுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும், அவர்களுடைய விபரங்கள் பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கு. ஏன்னா இந்த பசங்க பண்ணக்கூடிய இந்த விஷயமானது எதை பேஸ் பண்ணி இருக்கு, கொஞ்சம் உள்ளார்ந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்றாங்க. எல்லா பெண்களும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான். பெண்களை டார்கெட் பண்ணி இவங்களை களவியல் ரீதியா நம்ம துன்புறுத்தினால் கூட இவர்கள் குடும்பம் பாத்தீங்கன்னா நாளப்பர் நாள் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா கூட பொண்ணினுடைய வாழ்க்கை கெட்டுடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு பெரிய லெவல்ல ரிஸ்க் எல்லாம் நமக்கு வராது அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல் மேல மேல இவர்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு தூண்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்னு, நம்மளுடைய சமூக கட்டமைப்பும் அதைத்தான் ஆதரிக்குது அப்படிங்கறதா உண்மையான விஷயம் கூட. நம்ம இன்னொரு இடத்துல
நடந்துச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கிழியே நம்ம வந்து கருத்துக்களை சொல்றோம். ஆனா நம்ம வீட்டுல இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது எப்படியாவது வெளியில தெரியாம மூடி மறைக்கணும், பொண்ணை எப்படியாவது நம்ம பேக்கப் பண்ணணும், இன்னொருத்தனுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இது நாள நாள் நம்மளுடைய பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்கும் அப்படிங்கிறத குடும்பமும் நம்புது, அந்த பெண்ணையும் அந்த மாதிரி எண்ணத்துக்கு நம்ப வச்சு தள்ளப்படுது அப்படிங்கறதா உண்மையான விஷயம். அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப பெண்கள் கொஞ்சம் உடைச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்களை போல்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நான் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. தைரியமா அந்த பொண்ணு போய் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்களுடைய விவரம் வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து இப்போ வந்து தண்டனை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த போல்டு அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அவசியம். அதை நான் வந்து மனப்பூர்வமா வந்து அதை அங்கீகரிக்கிறேன். அது இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசையும் கூட. இப்ப இந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நீங்க கூட இது சம்பந்தமா வீடியோஸ் போட்டிருக்கக்கூடிய மற்ற அதர் யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த கீழே கமெண்ட்ஸுக்கு கீழே எவ்வளவு பேர் வக்ர புத்தியோட இந்த மாதிரி கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் என்ன பண்ணலாம்னா படிச்சு பார்க்கலாம். அதை வந்து அட சூப்பர்ப்பா செம்மப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அதை என்கரேஜ் பண்ற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த நம்ம கையில இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படிங்கிறது கூட ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஒரு நொடியில வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம். அப்படி நம்ம ஷேர் பண்ற விஷயத்த கூட என்ஜாய் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கு வந்து அது நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு அந்த கமெண்ட் மூலியமா நடந்த சம்பவத்துல வந்து பெண்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எதிரா திருப்பிடுற மாதிரி சில நபர்களும் இருக்காங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட்ஸ் மூலியமாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இதுல அந்த நபர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு பாருங்க, அந்த 200 பொண்ணுங்க ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காட்டுங்க, நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகாத பசங்க, நாங்க போய் ஏமாந்துட போறோம், டேமேஜ் ஆன பீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பாத்தீங்களா, அவர்கிட்ட நான் அந்த மாதிரி எண்ணம் உள்ள நபர்கள்ட்ட நான் பர்சனலா கேட்க வேண்டிய விஷயம் அது. இதே நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா, நம்ம அக்கா தங்கச்சியா இருந்தா நம்ம இந்த மாதிரி சொல்லியிருப்போமா? இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என் பொண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வயசுல நான் இருக்கேன். என்னுடைய வந்து நான் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வயசுல என் பொண்ணு இருக்கு. நான் ஒரு தகப்பனா இருக்கேன். அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருது. அப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, எப்போ அவன் பொண்ணெலாம் டேமேஜ் ஆன பீஸ், அதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது வரும்போது ஒரு தகப்பனுடைய நிலைமை என்ன, அந்த பெண்ணினுடைய நிலைமை என்ன? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூட நீங்கள் எல்லாம் வெளில வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறைமுகமாக பெண்களுக்கு நீங்கள் வந்து அறிவுறுத்துறீங்களா, இல்லை மறைமுகமாக நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறீங்களா அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கேள்வி. அதே மாதிரி சகோதரிகள்கிட்ட பெண்கள்கிட்ட நான் பகிரங்கமாக நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஆணையும் முதல்ல வந்து நம்பாதீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஆணையும், அது உங்கள் தகப்பனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் சமூகத்தில் சந்திக்கக்கூடிய மற்ற ஆணாக இருக்கலாம், எந்த ஆணாக இருந்தாலும் முதல்ல யாரையுமே முதல்ல வந்து நம்பாதீங்க. அதுதான் உங்களை பல வகையிலேருந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றும். இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கக்கூடிய நான் உள்பட அதில் அடக்கம் தான். இப்போ ஏதோ பேசிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லவர் போல இருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரு மனசுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான பகுதி அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் வந்து மாட்டிக்காத வரைக்கும் நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி தான் பிம்பம் வெளில தெரியும். இங்க வந்து மாட்டிக்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் மாட்டிக்காத வரைக்கும் நான் ரொம்ப நல்லவங்க மாதிரி நான் வேஷம் போடலாமே ஒழிய, கடைசி வரையும் அந்த வேஷத்தை என்னால கலைக்காம இருக்கவே முடியாது. ஒரு இடத்துல வந்து கலைச்சுதான் தீரணும். ஸோ அதனால எந்த ஒரு ஆணையும் தயவு செய்து எடுத்த எடுப்புலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. பொழுதுனைக்கும் கிட்டத்தட்ட வேலை வெட்டி இல்லாமல் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு, ரெண்டாவது வந்து கொஞ்சம் டர்ட்டியாக வந்து டாக் கொடுத்துக்கிட்டு, ஒரு சில நாட்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் செக்ஷுவலாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசக்கூடிய எந்த ஒரு நபர் மேலேயும் நீங்கள் டக்குன்னு உஷாராக இருங்க. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை வந்து இருக்கட்டும். இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பண்ணுறாருனாலே, ஒரு பொழுதுனைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சந்தேக அலாரம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிடணும் அப்படிங்கறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப இந்த பாதிப்படைந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா வந்து எல்லா ஆண்கள்ட்டையும் போய் பழகிட்டு இருக்கக்கூடிய பெண்களா வந்து தெரியல. இவர்கள் தான் உண்மையாக ஒரு காதலனாக மதித்த, கணவனுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்த்த ஒரு ஆணை நம்பித்தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தனிமையில் இருப்பதற்கு அவங்க போயிருக்காங்க, சரிங்களா? பட் ஆனா அந்த இடத்துல அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கையை உடைத்தது ஒரு ஆண் தான். ஸோ இது முழுக்க முழுக்க ஆணின் மேல் இருக்கக்கூடிய ஒரு தவறு. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களே குறை சொல்றீங்க, ஆம்பளைங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து
நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா குமுறுறாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல, அபிராமியை பத்தி பேசல, அவங்கள பத்தி பேசல. நீங்க ஆசிபா விஷயத்திலையும் எடுத்துக்கலாம், நிர்பயா விஷயத்திலையும் எடுத்துக்கலாம், இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல ஒருவர் நம் மீது வைத்த நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சது யாரு? ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேல வைத்த நம்பிக்கையை உடைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆணாதான் இருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மையான, மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. அதை நம்ம ஒரு தவறு நம்ம மேல வந்து சுமத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது தவற தைரியமா ஒத்துக்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயமே தவிர, நாங்கெல்லாம் ரொம்ப நியாயம், நாங்கெல்லாம் ரொம்ப நியாயம்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதற்கு உளவியல் சார்ந்த சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. ஒரு ஆண் வளர்க்கப்படும் பொழுது 13 வயசுக்கு மேல டீனேஜ் அவர் தாண்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 11 13 வயசுல வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அவருக்கான அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளரக்கூடிய தன்மை அந்த அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனுடைய ரசாயன மாற்றங்கள் அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த களவியல் சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு ஆண் பிள்ளைக்கு முறையாக சொல்லித்தரப்படுகின்றதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அங்க முறையாக சொல்லித்தரப்படவில்லை அப்படிங்கறதா உண்மையான விஷயமே. இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட களவியல் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆண் பிள்ளைக்கு வந்து ஒரு தந்தை இடத்திலிருந்தோ தாயிடத்திலிருந்தோ அல்லது முறையான ஆசான் இடத்திலிருந்தோ சரியான முறையில் தெளிவான முறையில் எந்த விதமான அபத்தங்களும் இல்லாத முறையில் சொல்லித்தரப்படுகின்றதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதா இங்க வந்து பாத்தீங்கன்னா பதிலா இருக்கும். மாறாக இந்த ஆண் பிள்ளைகளுக்கு எதன் மூலியமாக இந்த களவியல் சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லித்தரப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் இருப்பான், 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அறகுறை. சோ இவன் தான் இவனுக்கு ஷேர் பண்ணுவான். சோ இவனுக்கு வந்து அவன் எப்படி வந்து அதை வந்து பகிர்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணினுடைய இந்த மார்பக பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான பகுதி, இந்த பெண்ணினுடைய பிறப்புறுப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான பகுதி. சோ வந்து பெண்கள் பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய உடலை வந்து நம்ம கிட்ட விற்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு எல்லா விதமான செய்திகளும் இங்க பகிரப்படுது. சோ இதை 13 வயசுல இருந்து ரொட்டேட் பண்ணி அவனுடைய மூளையில வந்து பதியுது. அந்த தகவமைப்புல வந்து அவனுக்கு வந்து அது செட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பெண் என்பவள் நமக்கு கீழே இருக்கிறவ தான், அவளை வந்து இந்த சாட்டையடி சல்லாபம் அப்படின்லாம் வந்து வரலாறுல உண்டு. இப்ப நீங்க இந்த வீடியோல அந்த பெல்ட்டால் அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஒரு காலகட்டத்துல வந்து சாட்டையடி சல்லாபம் அப்படின்னு ஒரு ராஜாவே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அந்த சாட்டை அடிச்சு அந்த பெண்ணை வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கறதுலாம் ப்ரீவியஸா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது அடிப்படையில் அவனுடைய மூளையில பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான், நாளுக்கு நாள் குறியெல்லாம் என்ன பண்றான்னா திங்க் பண்றான். ஒரு பக்கம் இயற்கை கொடுத்த முறையில நார்மலான முறையில எதிர்பாலினத்தோட கன்சென்சுவல், அதாவது இருவரும் ஒருமித்து உடலுறவு கொள்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு ஒரு பக்கம் கொடுத்திருந்தாலும், இதுக்கு எதிராக ஒரு விஷயத்த செய்யறான். அவன் எங்க இருந்து செய்யறான், பான் வீடியோஸை பாக்குறான். பான் வீடியோஸை பார்த்து இவனுக்கு வந்து இவனா வந்து பிறக்கும் போதே வந்து எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டுலாம் வரல. ஸோ இப்படி வந்து பொண்ணுங்களை வந்து அடிக்கணும், இப்படி வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து ஆண்கள் வந்து கத்துக்கிட்டுலாம் வரல. அவன் ஒரு பான் வீடியோவை பாக்குறான். அந்த பான் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாளுக்கு நாள்னு டெய்லி ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு அவன் என்ன பண்றான்னா டிராவல் பண்றான். ஒவ்வொரு வீடியோலையும் அவன் டிராவல் பண்ணும்போது அந்த பான் வீடியோல அவன் பார்க்கக்கூடிய காட்சிகள் முதல் நாள் பார்த்த காட்சி அடுத்த நாள் பார்த்த காட்சியை விட இன்னும் கொஞ்சம் ஒரு மடங்கா இருக்கு. இப்படியே அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் கூடுதலா போயிட்டே இருக்கு அவனுடைய பார்வை. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குறியலா வந்து அனுபவிக்கக்கூடிய முறையை அவன் வந்து நாளுக்கு நாள் பார்த்து அவனுடைய மூளையில வந்து பதிய வைக்கிறான். பதிய வச்சு அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறான். இதுல ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இருக்கு. நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய மருத்துவர்கள்ட்ட, மனநல மருத்துவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரிய வரும். ரொம்ப ஓவரா அடிஷனா பான் வீடியோஸ் பாக்குறவங்க கூட கடைசி கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையான ஒரு பெண் இருந்தால் கூட அந்த பெண்ணோட வாழ மாட்டாங்க. அந்த வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரைஞ்சு செத்துருவாங்கிறதா உண்மையான விஷயமும் கூட. சரிங்களா? இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப டீப்பா வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த ஒரு ஆணையும் தயவு செய்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்பாதீங்க. எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகனோட பாருங்க. உங்ககிட்ட அன்பா பேசுறவங்க, இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமினிசம் பேசுறவங்க, பெண்ணியம் பேசுறவங்க, பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, பெண்ணுரிமை எப்படி இருக்க வேண்டியும் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் எல்லாமே பேசுறவங்க, அதே மாதிரி ரொம்ப பக்திமானா வந்து காமிச்சுக்கிறவங்க, நான் ரொம்ப நல்லவன், என்ன என்கிட்ட வந்து இத்தனை சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு சந்தேகனோட பார்க்க வேண்டியதுதான் ஒரு பெண்ணினுடைய முதல் கடமை அப்படிங்கறத நான் இந்த இடத்துல வலியுறுத்தி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஒரு ஆண் ஜென்டில்மேனா இருக்கானா இல்லையாங்கிறத நீங்க எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும்னா அவனுடைய நடத்தையை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும்.
அதற்கான ஒரு சூழல் வர்றப்ப அவனுடைய நடத்தையை வச்சுதான் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். வெளிப்படையாகவோ அவன் பேசுவதை வைத்தோ அல்லது அவன் வந்து வெளி உலகில் காட்டக்கூடிய பிம்பங்களை வைத்தோ நீங்க வந்து ஒரு ஆணை வந்து எடை போடணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடைசியில தவறாதான் முடியும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்து மத்தியில தான் ஒரு நல்ல பிள்ளை மாதிரி தான் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்களாங்கிறதே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சோ இந்த மாதிரி இவங்க இன்னைக்கு கிரைமா வெளில வந்துட்டாங்க. ஆனா இது போல பல ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இப்ப அந்த கமெண்ட்ஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் கூட என்னன்னா ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல வக்ர புத்தியின் காரணமாக இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து பதிவு பண்றாங்க. அப்ப அவர்களுடைய மனதுல பெண்களை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கு, அவர்களை பற்றிய தரமதிப்பீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அந்த கருத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். சோ ஒரு உண்மையான நடத்தையின் மூலமாகத்தான் ஒரு ஆணை நீங்க வந்து தெளிவா நீங்க என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும், இவன் சரியானவனா தவறானவனா அப்படின்னுட்டு. ஸோ ஒரு ஜென்டில்மேனா இருக்கக்கூடிய ஆணை என்ன பண்ண மாட்டான், சும்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டான். ரொம்ப வந்து மொக்க போடணும் இல்லை வந்து ஏதாவது ஒரு காரணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க மாட்டான். நீங்கள் ஏதாவது ஒரு காரணமாக கேட்டீங்கன்னா கூட அவன் பேசுவான், அடுத்து வேலை இருக்கு அப்படின்னு அடுத்த நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானே ஒழிய. ஸோ உங்ககிட்ட பேசி ஆகணுங்கிறதுக்காக டெய்லி உங்களுக்காக வந்து நேரம் நிற்கிறது, ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஆர்கன்ஸை பத்தியோ இல்ல செக்ஷுவல் டாபிக்கை பத்தியோ உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஜென்டலா இருக்கக்கூடிய ஆண்மகன் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய மாட்டான். கொஞ்சம் இல்ல, மனசுல நிறைய வக்ரபுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப அழகா இருக்கும், உங்ககிட்ட ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி வந்து பேசுவாங்க. அடுத்து உங்களுடைய அழகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்தெல்லாம் தள்ளுவாங்க. நீங்க இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம் தெரியுமா, அப்படி இருந்தா அப்படி இருக்கலாம் தெரியுமா, ஏதோ ஒரு வகையில நீங்க அந்த பையனுக்கு ஸ்பேஸ் கொடுப்பீங்களா, அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி உங்களை அனுபவிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தேடல் அந்த பையன் மத்தியில இருக்கும் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். சோ இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பெண்கள் கண்டிப்பா வந்து ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு டீனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கலாம், பையன் இருக்கலாம், அவங்களுக்கு தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. முக்கியமா ஆண் பிள்ளைகள்கிட்டையும் அந்த 13 வயதில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் இது சம்பந்தமான விஷயங்களை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு பெற்றவங்களே வந்து பேசுங்க. இல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கென்று உளவியல் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, உளவியல் மருத்துவர்கள்ட்ட அழைச்சிட்டு போங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுங்கன்னா நார்மலா இதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வாங்க. இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நாளைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ள மாட்டாம ஒரு நல்ல தலைமுறையா ஆணும் பெண்ணும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதை விட்டு இதை நான் போய் பேசுறதா நீ போய் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு பயந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பாக இந்த செய்திகள் அனைத்துமே ஒரு தவறான வழியில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து போய் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி தவறான சம்பவங்கள் நாட்டில் நடக்கிறத நம்மளால வந்து தடுக்கவே முடியாது. இந்த காணொளி காட்சியில வந்து ஏதோனும் உங்களுக்கு வந்து என்னுடைய கருத்துல வந்து முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமா வந்து பதிவு பண்ணுங்க. நான் ப்ரீவியஸா சொன்னதான் நான் வந்து இப்பயும் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி காணொளி காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பகிராதீங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இது களவியல் வக்ரபுத்தி உள்ள ஆண்களுக்கு இது இன்னும் ஏதுவாகத்தான் போய் அமையும் அப்படிங்கறத மீண்டும் ஆணித்தரமா நான் ஒரு தடவை நான் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.